ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வட்டபத்திரசாயி வடபெருங்கோயிலுடையான் என்று ஆளிலை கண்ணனாக எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறான். கிடைக்கிறோம் பெரியாழ்வார் பாசுரமே ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணித்தான் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார். அதேபடி கிருஷ்ணன் மாடு மேய்க்க வெளியில போறேன்னா ஆயர்பாடியிலேருந்து நம்ம பெரியாழ்வார் யசோதை வெளியில போகாத கம்சனால் ஆபத்துன்னா கிருஷ்ணன் பார்த்தான், சரி இங்க வெளியில போனாதானே ஆபத்து, பக்கத்துல மதுராலேயே கம்சன் இருக்கான், நான் மதுரா பக்கம் போல மதுரை பக்கம் போயிடுறேனே, மதுரால கம்சன் இருக்கான், மதுரையில யாரும் இல்லையே, பாண்டிய மன்னர்கள் நன்னாதானே ஆட்சி பண்றா, மதுரையில நான் க்ஷேமமா போய் இருந்துறேன்னு சொல்லி மதுரை பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகிறேன் என்று புறப்பட்டான் கண்ணபிரான். நம்ம பெரியாழ்வார் யசோதை தடுத்தாளாம். இந்த பாருப்பா, ஏற்கனவே அங்க வட்டபத்திர சாயின்னு எழுந்துருளி இருக்க, அது மட்டும் இல்ல உன்னை சேவிக்கிறவாள்லாம் ஏற்கனவே ஆஹா நம்ம பெரியாழ்வார் யசோதையினுடைய பிள்ளையா, என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள்னு சொல்லி ஏற்கனவே கொஞ்சம் கண்ணை போடுறாப்புலதான் பார்த்துட்டு இருக்கா. நீ மறுபடியும் இன்னொரு வடிவத்தோடு கிருஷ்ணனாக வேற நீ அங்க போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லாரும் உன் மேல கண்ணெச்சல் திருட்டி ஏதாவது போட்டு அப்புறம் அதனால ஏதாவது பாதகம் வந்து வேண்டாம், நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பால் குடின்னு. ஏண்டா இங்கேருந்து பால் குடின்னு சொன்னா மதுரை பக்கம் ஆயர்பாடி வேண்டாம், அந்த மதுரை பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போறேன், இப்படியா இங்கேயும் எங்கேயும் தாவுவ, ஒழுங்கா பால் குடி. எல்லார் புலன்களையும் நீ ஈர்த்துடுறடா, யாரை பார்த்தாலும் அப்படியே அவளோட மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம் உங்ககிட்ட ஈர்க்கப்பட்டு வந்துடுறா, அதனாலதான் திருஷ்டி போட்டுடுறா. ரிஷிகேஷா, புலன்களை ஈர்ப்பவனே, இருடிகேஷா, நீ முதல்ல என்ன பண்ணணும்னா உன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். முலைகுணாயே தாய்ப்பால் ஊற்றன் குடி. அதனால நீ இந்த மதுரால இருந்து அந்த மதுரைக்கும் போக வேண்டாம், ஆயர்பாடியில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் போக வேண்டாம், எனக்கு 1000 திருஷ்டி போட்டாலும் பரவாயில்ல, உனக்கும் சேர்த்து போட்டு விடுறா, அது இல்லாதபடி நீ க்ஷேமமா இருந்தா போதும், வந்து தாய்ப்பால் குடிங்கிறா.